வீடுகளில் பூனை வளர்க்குறது உண்டு இல்லையா? பூனைக்கு சில வியாதிகள் வரும். அதாவது பார்ட்டோனெல்லோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுங்க. இந்த பூனைக்கு வரனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பூனை கூட நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் யாராவது விளையாடுறாங்க அப்படின்னும் போது அந்த பூனையிலிருந்து குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. எப்படி? இந்த பூனை நகத்தை வச்சு பராண்டினாலோ, இல்லை பூனையோட பல்லு சும்மா விளையாடும் போது தெரியாமல் பட்டுட்டாலோ, இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்ட அந்த காயத்தில் இந்த பூனையுடைய எச்சில் பட்டுட்டாலோ நக்கிட்டாலோ இந்த பார்ட்டோனெல்லோசிஸ் அப்படிங்கிற வியாதி வரும். சரி, இந்த வியாதியுடைய அறிகுறிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒன்றும் பெருசாக வித்தியாசமே தெரியாதுங்க. சாதாரணமான லோ கிரேட் ஃபீவர், இந்த ஃப்ளூ சிம்டம்ஸ் மாதிரி நம்ம சாதாரணமாக காய்ச்சலுக்கு இருக்கிற உடல் வலி, பசியின்மை, அப்புறம் மூக்கொழுகுதல், ஜலதோஷம் இதெல்லாமே இருக்கலாம். சிலருக்கு ரேஷஸ் வரலாம். இந்த மாதிரி நார்மல் ஃபீவர் மாதிரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நரம்பு மண்டலத்தை பாதித்து நரம்பு மண்டலத்தில் நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கி ஈவன் மூளையை பாதித்து மூளைக்காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உயிரிழப்பு வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் பாதி பாப்புலேஷனுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் போகும் பட்சத்தில் இதெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நம்ம பூனை வளர்க்குற சமயத்தில் குழந்தைங்களோட ரொம்ப பூனையோட விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக இருக்கணும். அப்படியே விளையாடினாலும் இந்த பூனை ஏதாவது பராண்டிருக்கு அப்படின்னா நம்ம கவனத்தோடு நம்ம குழந்தைய பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு இந்த மாதிரி பராண்டிருக்கு அப்படின்னா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஸோ பெட் அனிமல்ஸ் வளர்க்கும் போது கவனமாக இருக்கணும்.